என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னாக்கா, அரசு பள்ளியில் இப்போ தனியார் பள்ளியில் படித்தா என்ன அந்த குழந்தைக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. அரசு பள்ளி ஆசிரியர் ஆமாம், நீங்கள் செய்யுங்க. முக்கியமான ஒன்றே ஒன்று தான் எடுக்கிறாங்க. ஆங்கிலம் படிக்கணும், ஆங்கிலம் பேசணும், புழுவன்ட்டா பேசணும். இதானே வைக்கிறீங்க? இல்லை, ஆங்கிலமே இருக்குது அரசு இருக்குது. பேசலையே. எந்த டீச்சர் ஆங்கிலம் பேசுகிறாங்க? எந்த ஒரு ஆசிரியர் ஆங்கிலம் பேசுகிறாங்க அரசு பள்ளியில்? ஆங்கிலம் பேசுறது அப்படியே தெரிஞ்சாலும் பையன்கிட்ட காட்ட மாட்டாங்க, பிள்ளைங்கிட்ட காட்ட மாட்டாங்க. ஒன்றாச்சுங்களா? இவங்க என்ன பண்ணணுனாக்கா, இவங்க என்ன தெரியுமா, அட்டண்டன்ஸ் வந்தால் போதும், அட்டண்டன்ஸ் எத்தனை பேர் இன்னைக்கு எவ்வளோ பெர்சன்ட்டு, இவ்வளோ தான், எனக்கு எவ்வளோ டேட் அனுவாங்க. நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் மாமனார் தமிழாசிரியர், தமிழ் பண்ணிட்டார். நான் எல்லாரையும் குறை சொல்லுவேன் அவங்கள. எல்லாருமே எல்லாம் என்ன நீங்கள் 150 நாள் உங்களுக்கு இது ஒர்க்கிங் டேஸ், அதுக்கப்புறம் லீவு, கோட்டையில் ஆணுவேலு எல்லா லீவும் உங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு தனியார் பள்ளியில் கிடைக்கல, லீவே கிடையாது அவங்களுக்கு. அவங்க சாறு புழிவாங்க பாரு. அவங்க கொடுக்குறது 10,000 5,000 சம்பளம். அவங்கள அப்படியே சாத்துக்குடி ஜூஸ் மாதிரி புழிஞ்சிடுவாங்க அவங்கள. அது நான் பார்த்துருக்கேன். எதுக்காக? குழந்தைகளுக்கு வந்து நல்லா படிக்க. ஆமாம், ஆனால் இவங்க கட்டுக்கட்டாக வாங்கிடுவாங்க பணத்தை, கட்டுக்கட்டாக அரியரியா வாங்கிடுவாங்க. ஆனால் அதாவது அவங்க சொல்லுவாங்க, இவங்க டிகிரி முடிச்சுட்டு, அதுவும் அந்த ஆசிரியர்லாம் பார்க்கணுமே, டிகிரி முடிச்ச பசங்க தான் இருக்கும். ஆமாம், 25 வயசு 27 வயசு டிகிரி முடிச்ச பசங்க தான் இருக்கும். என்னம்மா சம்பளம்னு கேட்டாக்கா, இல்லை சார் 10,000 தராங்க சார், 12,000 தராங்க சார். எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், எல்லாமே தெரியாதான்னு சொல்லலை ஆச்சா. ஆனால் அதே அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு என்ன பேமெண்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேண்டியதில்லை ஆச்சா. ஆனால் அவங்க என்ன அந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன அந்த பிள்ளைங்களுக்காக இப்போது நம்ம பள்ளியில் சேர மாட்டேறாங்க, அரசு பள்ளியை வந்து ஊக்குவிக்க மாட்டுறாங்கன்றது என்ன ஒரே காரணம், அந்த ஆங்கிலம் பேசலை. அதானே சார்? வேற என்ன சார் இருக்கு சொல்லுங்கள்? அது ஒன்று தான். அப்போது ஆங்கிலம் பேசுறதுக்கு என்ன பண்ணணும், அரசு என்ன பண்ணணும்? அப்போ ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடிய ஆசிரியரை வச்சு அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுங்க, புல்லுவன்ட்டா பேச கற்றுக் கொடுங்க. அவன் எங்கேயும் இப்போ படிச்சுக்குவான். நல்லா என்ன செய்றீங்க? நல்லா தொடர்ந்து பேசுவான். இப்போது இந்த கால் சென்டர் அப்படின்னு ஒரு இது இருக்குது. கால் சென்டர் அப்படின்னா, நீங்கள் அமெரிக்காவில் வேலை செய்வீங்க, ஆனால் அது இந்தியாவிலேருந்து வேலை செய்வீங்க. நீங்கள் அமெரிக்காவுக்கு போக வேண்டியதில்லை. நமக்கு பகல், அவருக்கு இரவு, நமக்கு இரவு, அவர்களுக்கு பகல். இந்த இரவு நேரங்களில் அவங்க என்ன முடிவு எடுத்துருக்குறாங்க, நீங்கள் யாரும் இங்கே வர வேண்டாம், நீ இந்தியாவிலே இருந்துக்கோ, ஆனால் எனக்கு நீ வேலை செய், எங்கள் ஆளுகளுக்கு நீ வேலை செய். நீ எங்கள் ஆளுகளுக்கு வேலை செய்யணும்னா என்ன செய்யணும்? எங்கள் ஆள் பேசுகிற மொழியை நீ பேசணும், ஆங்கிலத்தை நீ பேசணும். எப்படி பேசணும்? அவன் பேசுகிற மாதிரியே நீங்கள் பேசணும், அந்த ப்ரொனன்சியேஷனில் பேசணும், அந்த கலோக்கியல் லாங்குவேஜில் பேசணும். இது வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கலை, ஆனால் கால் சென்டரில் நம்ம அத்தனை இந்தியர்களும் வேலை செய்கிறாங்க. எப்படி வேலை செய்கிறான்? ஒரு 3 மாதத்தில் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த மொழியை பேசுவதற்கு நீங்கள் பேசுகிறது அவனுக்கு புரியணும். அவனுக்கு கேஸ் வரலையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவான், எனக்கு கேஸ் அனுப்பிவிடுங்க, எனக்கு தண்ணி வாட்டர் கேன் அனுப்பிவிடுங்க, எனக்கு இந்த பில் கட்டி கொடுங்க. இதுதான் அந்த கால் சென்டர் பண்ணுற வேலை. இதை தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு பேங்க்கில் ஒன்று பிரச்சனை, எனக்கு பணம் போட்டேன் வரல, இதெல்லாம் பேசுகிறதுக்கு அவனுடைய மொழியில் பேசுவதற்கு ஆங்கிலம், நம்ம பேசுகிறோம்ல ஆங்கிலம், இந்த ஆங்கிலத்தை தாண்டி அவனுடைய பேச்சு வழக்கு ஆங்கிலம், அதை கற்றுக்குறாங்க. 3 மாதத்தில் அதை கற்றுக்குறாங்க. நம்ம வேணுங்கிற ஆங்கிலத்தை நம்ம ஏன் தனியாக வந்து கற்றுக்கக்கூடாது? பேச்சு வழக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கலாம் சார். அதுக்கு ஏன் வந்து ஒரு ஆங்கில மீடியம் முழுவதுமே ஆங்கிலத்திலே படிக்கணும்? தேவையில்லை. அதான் என்னுடைய வாதம். முழுவதும் வந்து ஆங்கிலமே. இப்போ தமிழில் படிக்கிறோம், ஆங்கிலத்தில் தான் படிக்க முடியும். சமூகவியல் படிக்கிற தமிழ் மீடியத்தில் படி. அதே இப்போ நீங்கள் சொன்னீங்க சமச்சீர் கல்வின்னு சொல்லிட்டீங்க. 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்குமே சமச்சீர் கல்வி தான். எனக்கு என்ன பாடமோ அதே பாடம் தான் அங்கே ஆங்கிலத்தில், வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரே ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். தனியார் பள்ளின்னு சொல்கிறீங்களே, ஆனால் தனியார் பள்ளி நீங்கள் விரும்புகிற நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரியில் எது முதல்ல ஃபுல்லாகுதுன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் காலேஜ் பூரா ஃபுல்லாகிடும். மருத்துவக் கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜ் பூரா ஃபுல்லாகிடும். தனியார் காலேஜ் ஒருத்த கூட சேர மாட்டாங்க, ஃபீஸ் கம்மி. அப்போ நீ என்ன பண்ணணும்? அப்போ ஃபீஸ் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, என் பையன் ப்ரைவேட் காலேஜில் சேர்த்து படிக்கணும்னு நினைக்கல இல்லை. அப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோ சேர்த்தோம்னா தரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை, பேஷண்ட்டு நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை. அந்த எண்ணத்தை பெற்றோர்கள் கை கொள்ளணும். அதே போல் அரசு பள்ளியில் சேர்த்தா நம்ம பையன் வருவான்ற ஒரு நினைப்பு நம்மக்கிட்ட கண்டிப்பாக வரணும். அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலம் வரும். அதுக்கடுத்து ஒன்று சொன்னாங்க சார், அவர் சொன்னார் ஊதியத்தை பற்றி சொன்னார். இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா
மாணவர்கள் வந்து எங்கள் தனியார் பள்ளிகள் தான் நிறைய நாங்கள் ஆடல் பாடல் வைக்கிறோம், நிறைய திறன்களை வெளிக்கொணரோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கலை திருவிழான்னு ஒரு திருவிழா நடத்துகிறாங்க. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு திருவிழா. இப்போ அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகள், ஒரு திறமையில் பாட்டு மட்டும் இல்லைங்க, இசை, நடனம், ஓவியம், எல்லா போட்டிகளுமே வச்சு தமிழ்நாடு பள்ளி அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் வச்சு அந்த பசங்களில் மாநில அளவில் வெற்றி பெற்றவர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்போ நல்ல இந்த திறமையான மாணவர்களை இன்றைக்கு அரசு தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது. பண்ணுறாங்க. இப்போ பண்ணி இருக்கிறோம், இப்போ நாங்களே பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு தனியார் பள்ளிக்கூடத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இப்போ 11வது 12வது எல்லாம் வந்து ரொம்ப அது வந்து அரசு தேர்வு இல்லையா. அவன் 10வதுலேயே அவன் சேர்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1வது மதிப்பெண்லேருந்து ஒரு 20வது மதிப்பெண் இருக்கிற மாணவர்களை பூரா தேர்ந்தெடுத்து அவங்கள மட்டும் ஒரு செக்ஷனில் கொண்டு போய் போடுவாங்க. நல்லா படிக்கிற பசங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு செக்ஷனில் வச்சுருப்போம். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜாக படிக்கக்கூடிய மாணவர்களை அடுத்த செக்ஷனில் கொண்டு போய் போடுவாங்க. எதுவுமே படிக்க மாட்டான், அவன் 30 மார்க்கை தாண்ட மாட்டான் அப்படின்னா அவனை கொண்டு ஒரு செக்ஷனில் போடுவோம். இது எதற்காக அப்படின்னா, இந்த 30 மதிப்பெண் எடுக்கிறான் பாருங்கள், தனியார் பள்ளிக்கூடங்களிலே நான் சொல்கிறேன், 30 மதிப்பெண் மேலே எடுக்க மாட்டான் பாருங்கள், அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அது அவ்வளோதான், அது தண்ணி தெளித்த கேஸு அப்படின்னு விட்டுருவானுங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து ஒரு செக்ஷனில் கொண்டு போய் அவனை போட்டு புழிஞ்சு ஏன்னா அவன் மாநிலத்தில் ஒரு தடவை ஒரு மாணவன் முதல் மாணவனை வந்துட்டான்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் ஏற்றிக்கலாம். ஒரே ஒரு மாணவன் வந்தால் போதும். மாநிலத்தில் எங்கள் பள்ளியிலேருந்து ஒரு மாணவன் வந்தேன். இந்த அணுகுமுறை, இந்த கட்டமைப்பு, இந்த ஆசிரியர்களுடைய முன்னெடுப்பு அரசு பள்ளிகளில் நடக்கிறதா இல்லையா, இருக்கிறதா இல்லையா? இல்லை. அரசு பள்ளியில் அது மாதிரி கிடையாது. எல்லோருமே ஒரே செக்ஷனில் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒன்றா தான் வந்து கல்வி இது பண்ணுவாங்க. அதை அவன் யார் வந்து எப்படி எடுத்துக்கிறான் அவ்வளோதான். இப்போ நான் போகிறேன் அரசு பள்ளியில் வந்து பிஎட் பண்ணும்போது ட்ரைனிங் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 110 நாள் ட்ரைனிங், 2 வருஷம் பிஎட் இருக்கும்போது. அந்த 110 நாள் ட்ரைனிங்கில் நான் பார்த்தேன்னா ஏபிசி 3 செக்ஷன் இருக்குனாக்கா 3 செக்ஷன் பசங்க கலந்து தான் இருப்பானுங்க. ஒரு செக்ஷனுக்கு 10 பேர், ஒரு 30 பேர் வச்சுருக்காங்களேன். அந்த 30 பேரும் ஒன்றா தான் உட்காருவானுங்க. அந்த 30 பேருக்கு ஒன்றா தான் அவங்க சொல்லிட்டு தருவாங்க. அது அந்த 30 பேரில் 10 பேர் புரிஞ்சுதா புரியாதுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் வந்தேன், கிளாஸ் எடுத்து ஹோம்ஒர்க் கொடுத்தேன், முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வா, எவ்வளோ தான். வந்தேன், அட்டனன்ஸ் ஃபஸ்ட் பீரியட் வருவாங்க, அட்டனன்ஸ் எடுப்பேன், கிளாஸ் எடுப்பாங்க, போர்டில் ரைட் பண்ணுவாங்க, அவங்க காப்பி பண்ணிக்கணும், ஹோம்ஒர்க்கு புக்கில் குறிச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளோ தான் நடக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆளுமை வந்து அந்த பிரித்து வராங்க இல்லையா, இவன் வந்து நல்லா படிக்கிறவன், இவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், இவன் ஸ்லோ லேர்னர்ஸ் பிரிக்கும்போது நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் இந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கு அதிகமான வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ப்ரேயர் முடிஞ்சு உள்ளே போன 1 ஹவர் இவனுக்கு மட்டும் கிளாஸ் இருக்கும், பேசிக் கிளாஸ் போகும். ஸ்லோ லேர்னர்ஸ் இவனும் அவனை மாதிரி ஆகணும், இவங்களுக்கு போய் கிளாஸ் போவாங்க. இவனும் வந்து 1 ஹவர் அவனுக்கு கிளாஸ் போவோம், ஈவினிங் 1 ஹவர் கிளாஸ் போவோம். அவங்க பேரண்ட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம், இதுபோல் உங்கள் பசங்களுக்கு தனியாக ஈவினிங் 1 ஹவர் விடுவோம், அதுக்கு தனியாக ஃபீஸ் கிடையாது. அரசு பள்ளியில் அது நடக்குதா? நடக்கலை. அரசு பள்ளியிலேருந்து நடக்கலை. இப்போ அம்மா சொன்னாங்க 10 மணிக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் வருது, குழந்தை தூங்கிக்குதுன்ட்டு. எந்த ஒரு பள்ளியிலும் 10 மணி மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா நாங்களும் வந்து மெசேஜ் பண்ணுறோம், ஈவினிங் 5 to 7 மெசேஜ் போய்டும் வீட்டுக்கு. ஏன்னா குழந்தை இப்போ 5 மணி வீட்டுக்கு போகிறோன்னா அந்த 5 to 7 மெசேஜ் போய்டும், நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்றது போயிடும், அதுக்கு மேலே போகாது. அதனால ஐயா சொன்னார், ஒரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அரசு பள்ளியாக நிறைய வக்கலத்தை பேசுகிறாரு, அவருடைய பேத்தி தனியார் பள்ளியில் படிக்கணும்னு சொல்லியிருந்தார். அது ஏன் அப்படி படிக்கணும் தனியார் பள்ளியில்? நீங்கள் ஒரு அரசு பள்ளி ஒரு தலைமை ஆசிரியர், உங்கள் பேத்தியை நீங்கள் வேலை செய்கிற ஸ்கூல்லேருந்து போய் படிக்க வைக்கலாமே. இது ஒரு கலெக்டர், சகாயம் கலெக்டர் தன்னுடைய குழந்தைய வந்து அரசு படிக்கிறாங்களா, அதுபோல் நீங்கள் படிக்க வைக்கலாமே. இப்போ அவர் தான் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஏன் என்னுடைய பேத்தி வந்து ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறா, அவளுக்கு புல்லுனா தெரியல, அதுமாதிரி சொல்லியிருந்தாரு இல்லை. அதை நீங்கள் வந்து படிக்க வச்சு அந்த வாழ்வியல் கல்வி நீங்கள் வந்து கொடுக்கலாம் இல்லையா? சொல்ல ஹலோ சொன்னீங்கன்னா, இப்போ என்னுடைய மகன் என்னோட வாழ்வதில்லை, அவனுடைய நீங்கள் சொன்ன பிறகு அவனுடைய ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம், அவன் கேரளாவில் ஒர்க் பண்ணுறான். கேரளாவில் ஒர்க் பண்ணும்போது அவனுடைய குழந்தை அவனுடன் வசிப்பதைத்தான் அவன் விரும்புவான். அது வேறு. ஆமாம், இப்போ கனடாவில் இப்போ ஃபாரின் லண்டன் போயிருந்தான், லண்டனில் வேலை வேணான்ட்டு தான் குழந்தைக்காக வந்துட்டான். அப்படி வந்தவன் கேரளாவில் ஒர்க் பண்ணும் பொழுது அவனுடைய குழந்தைக்காக அவன் தன்னுடைய இடத்தை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டான். ஆகிய அங்கே என்ன மொழியோ அதுதான் அவன் அங்கே போயிட்டு அந்த பக்கம் போயிருது. அது சரி. இப்போது பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு ஒரு பெற்றோர்களை சந்திப்பது எதுக்காக சந்திக்குதுன்னா, குழந்தைகளோட நடவடிக்கைகள், அவருடைய கல்வி, அவன் கிளாஸில் எப்படி இருக்கிறான், இல்லை வீட்டில் எப்படி இருக்கிறான், இல்லை வெளியில் வந்து அவனுடைய நண்பர்களுடைய வட்டாரம்,
இது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவதற்காகத்தான் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணுங்கிறது தான் பேரண்ட்ஸ் மீட்டிங். இது அரசு பள்ளிகளில் நடக்கிறதா? அரசு பள்ளியில் நடக்குதுங்க. அதாவது என்னென்னா, இப்போ கரெக்டான கேள்விக்கு வந்திருக்கீங்க. இப்போது நான் முதல்ல சொன்ன அந்த பாயிண்ட்லேருந்தே வரேன், ஏன்னா நிறைய பேசியிருக்காங்க. இப்போது படித்த பெற்றோர்கள், படிக்காத பெற்றோர்கள். இப்போ இந்த படித்த பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குழந்தைங்களுக்கு வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க, கோச் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் நல்லபடியாக வளர்கிறதுக்கான சூழலை அவங்க உருவாக்குவாங்க. இப்போ படிக்காத பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் கூலி வேலைக்கு போவாங்க, இல்லை கல் உடைக்கிற வேலைக்கு போவாங்க, இல்லை 100 நாள் வேலைக்கு போவாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்போ அதை யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? அப்போ அவங்க யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆசிரியர்கள் மட்டும்தான், ஆசிரியரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான அந்த பேச்சு இருக்கு இல்லையா, இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது ஆசிரியர்கள்ட்ட தான் அவங்களுடைய ப்ராக்ரஸ் கேட்பாங்க. நான் வந்து இந்த தனியாராக ஆசிரியருக்கா, அதாவது அரசுக்கான உள்ளே போவே இல்லைங்க, எனக்கு அது தேவையும் கிடையாது. தரமான மாணவர்களை இந்த சமுதாயத்திற்கு யார் கொடுக்குறார்கள், அவ்வளோதான். அதில் வந்து எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குது. இப்போது இந்த இடத்துல நிறைய காசு பணம் வச்சுருப்பார், பயங்கரமாக பணம் வச்சுருப்பார், பெரிய வேலையில் இருப்பார், குழந்தைங்க என்ன படிக்குதுன்னு கூட தெரியாது, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு கூட தெரியாது. அவர் வந்து வீட்டில் நைட்டு 11 மணிக்கு வருவார், காலையில் 6 மணிக்கு போயிடுவார், ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார், பிஸ்னஸ் ட்ரிப்பில் இருப்பார், குழந்தைங்க என்ன படிக்குதுன்னே தெரியாது. இது ஒரு சைடு. கையில் காசே இருக்காது, அவங்க வந்து காசுக்காக போராடுவாங்க, குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது. இது ரெண்டுமே இருக்குது. இப்போது இந்த இதில் நான் வந்து 2வது சாய்ஸ்க்கு மட்டும் நான் வரேன். அப்போது இவர்கள் பெற்றோர்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லாமல் இல்லை படித்தில் கம்மியாக இருக்கும் பொழுது கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி வளரணும், என்ன லெவலுக்கு போகணுன்றதை எந்த பெற்றோர் வேணாலும் யோசிக்கலாம். அதுக்கெல்லாம் காஸ்ட் கிடையாது, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ எங்கள் அப்பா நான் படிக்கும் பொழுது அவர் வந்து என்னை விட ரொம்ப கம்மியாக படித்தவர். எங்கள் வீட்டில் நான் தான் முதல் பொறியாளர் பட்டதாரி. ஆனால் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது, இந்த பையனை எப்படியாவது டாக்டர் படிக்க வச்சணும், இன்ஜினியர் படிக்க வச்சணும், இல்லை பெரிய பதவிக்கு படிக்க வச்சிடணும்னு. அந்த மாதிரி எந்த பெற்றோர் நினைக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசிரியரை போய் நோக்கி போவாங்க. அது வந்து ஆசிரியர் வந்து உருவாக்கி நான் வந்து மீட்டிங் வைப்பேன், இந்த மீட்டிங் இங்கே வைக்கிறாங்க, அந்த மீட்டிங் எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக நடக்குது தனியாரில் யோசிச்சு பாருங்கள். போவாங்க, கடமைக்கு போவாங்க, அதில் எத்தனை பேர் ஆப்சன்டீஸ் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்கும், பெற்றோர்களால் வர முடியாத சூழலில் இருப்பாங்க, இல்லை போகவே முடியாத சூழலில் இருப்பாங்க, இல்லை போக கூட மாட்டாங்க. ஆனால் குழந்தை மேல் அக்கறை உள்ள பெற்றோர்கள் அவர்கள் நாடி ஆசிரியரை போவார்கள். என் பிள்ளை சரியாக படிக்க மாட்டாங்க, முன்ன 80 மார்க் வாங்கியிருந்தாங்க, இப்போ வந்து 60 மார்க் தாங்க வாங்குறான், இல்லை இந்த 80 மார்க் வாங்குறாங்க, 90 வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம்? அவன் இப்போ இந்த எதிர்காலத்துக்கு இப்போ வந்து நிறைய எனக்கு தெரியாத புரியாத மொழியெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் சொல்கிறாங்க. அந்த மொழி அதுக்கெல்லாம் இவனை எப்படி தயார்படுத்துறதுங்க? இதை யார் பாப்பா? பெற்றோர் தான் பாப்பா. இதை தாண்டி என்ன பண்ணுவாங்க, சில ஸ்கூல்ஸில் நான் பார்க்குறேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இதை எல்லாத்தையுமே அவங்க இழுத்து போட்டுக்கிட்டு தனியாக உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாங்க, கோச் கொடுக்குறாங்க, பிள்ளைங்க வரமாட்டாங்க. ஒரு காலத்தில் பள்ளிகளை பார்த்து பிள்ளைகள் ஏங்கிய காலம் இருந்தது. இப்போ பள்ளிகளை பார்த்து பள்ளிகள் ஏங்குது, பிள்ளைங்க வருவாங்களான்னு. அதான் 50,000 பேர் பரீட்சை எழுதி வரமாட்டாங்க. இப்போ அதற்கு என்ன, இப்போ அது வந்து ஒரு செய்தி, 50,000 பேர் அது வந்து பரீட்சை எழுத வரவில்லை என்பது செய்தி. அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றதை ஃபுல்லாக அதை வந்து ஆராயணும். அது உண்மையாலுமே 50,000 பேர் வரலைன்னா அது ஏன் வரல, எந்தெந்த காரணங்களால் வரல, இவர் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த பேர்கள் வந்து மறுபடியும் வந்திருக்கா, லிஸ்ட் ஆகியிருக்கா, இல்லை அதில் வந்து அந்த சூழல் என்ன மாதிரியான சூழல் இருந்து, இல்லை முதல்ல இருந்த பேரையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டாங்களா, இது எல்லாத்தையும் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்த பிறகு தான் நமக்கு அது வந்து அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றது தெரியும். ஆனால் வரலன்றது இப்போ வந்து குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டு ரிசல்ட்டாக வரும்போது அது விசாரிச்சா தானே தெரியும். அது நம்ம அது